தடுத்தாட்கொள்ளப்பட்டு பிற இனத்தாரின் திருத்தூதராக விளங்கியவர் புனித பவுலடியார். கிறிஸ்துவின் மேல் நாம் கொண்டுள்ள நம்பிக்கை மட்டுமே நம்மை மீட்க முடியும் என இருவருமே ஆணித்தரமாக போதித்தவர்கள். இருவருமே கிறிஸ்துவின் மேல் கொண்ட நம்பிக்கையின் பொருட்டே தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்தவர்கள். கிறிஸ்துவ வாழ்வை பந்தய ஓட்டமாக கருதி எல்லையை அடையும் வரை துவண்டு விடாமல் ஓட வேண்டும் என்ற லட்சியத்தை இன்றைய வழிபாடு வழங்குகிறது. கிறிஸ்துவுக்காக உயிரையே இழக்க துணிந்த திருத்தூதர்களை பின்பற்றி இயேசுவின் பாடுகளில் பங்கு கொண்டு இயேசுவின் சாட்சிகளாக வாழ வரம் வேண்டி இத்திருப்பலியில் பங்கெடுப்போம். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பாதுகாவலரான இந்த சின்னப்பரின் பக்தர்களே, ஜூன் மாதம் 29ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் வருகிற ஒரு நாள். கண்டிப்பாக இந்த நாள் திரு அவை சந்தித்தே தீரும். இந்த நாளை நினைவு கூர்ந்து ஒரு பெருவிழாவாக கொண்டாடுகின்றது. காரணம், திரு அவையினுடைய தூண்களாக விளங்குகிற புனித ராயப்பர், புனித சின்னப்பருடைய வாழ்வை நினைவு கூறுகிறது. அவள் சிந்திய இரத்தத்தை எண்ணி பார்க்கிறது. அவருடைய வாழ்வு, அர்ப்பணம் நிறைந்த வாழ்வு நமக்கெல்லாம் முன்மாதிரியாக வைத்து கொண்டாடுகின்றது. மாற்றம் என்பது ஒரு செயல். அந்த மாற்றத்தை செயலாக்கம் கொண்டு வர வேண்டும். மாற்றத்தை விரும்புகிற நாம், வெளி தோற்றத்திலே மாற்றத்தை விரும்புகிற நாம், நம்முடைய உள்ளத்திலும் மாற்றம் பெற வேண்டும், ஆன்மீகத்திலும் மாற்றம் பெற வேண்டும். இந்த மாற்றம் என்ற வார்த்தை இறைவனுடைய வார்த்தை. மனம் திரும்புங்கள், நற்செய்தியை நம்புங்கள், இதோ விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என்று ஆண்டவருடைய போதனையாக அமைந்திருக்கின்றது. ஆகவே இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்கிறவர்கள் புது வாழ்வு, புதுப்பிக்கப்பட்ட வாழ்வுக்கு நுழைகின்றார்கள். ஆன்மீகத்திலே உயர்வு பெறுகின்றார்கள். நம்முடைய புனிதர்களுடைய வாழ்வை அலசி ஆராய்ந்து பார்த்தோம் என்றால், புனிதனுடைய வாழ்விலே தொடக்கத்திலே ஒரு குறையோடு இருந்திருந்தாலும் அந்த குறைகளை எல்லாம் தூக்கி எறிந்து ஒரு முழுமையான ஒரு பரிசுத்தமான வாழ்வுக்கு வருகிற பொழுது புனித நிலை அடைக்கின்றார்கள். இந்த புனித நிலைதான் நமக்கும் கற்றுத்தரப்படுகிறது. நாமும் பலவீனத்திலே இருக்கின்றோம். ஏதாவது ஒரு செயலிலே, தீய செயல்களிலே, தீமை செயல்களிலே நாம் அடிமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அதிலிருந்து மீள வேண்டும், அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும். அதிலிருந்து விடுதலை பெற்று இறைவனுடைய வாழ்க்கைக்கு நாம் நம்மையே அழைத்து கொண்டு வருகிற பொழுது நாமும் புனிதனுடைய வரலாற்றிலே பதிவு பெறுகின்றோம். நம்முடைய பாதுகாவலர் அப்பற்பட்ட நிலைதான் அடைந்திருக்கின்றார். நாமும் நம்முடைய வாழ்விலே புனித வாழ்வை விரும்புவோம், புனித வாழ்வுக்கான வாழ்வை வாழ்வோம். அதற்கான செயலில் ஈடுபட்டு வாழுகிற உள்ளத்தினையும் மனதினையும் இறைவன் தர வேண்டுமாய் இப்பள்ளியிலே சிறப்பாக நாம் வர வேண்டி செவிப்போம். சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வினை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றங்களை எண்ணுவோம், பாவம் மன்னிப்பினை வேண்டி செவிப்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம் அனைவரையும் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
உன்னதங்களிலே கடவுளுக்கு மாற்றி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோருக்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இறையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு விளங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீரெம் மீது இரங்குமே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குமே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ ஆமென். ஆ ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, திருத்தூதர்களான புனித பேதுரு, பவுல் ஆகியோரின் வணக்கமும் புனிதமும் நிறைந்த பெருவிழாவில் எங்களுக்கு பேரின்பம் தந்துள்ளீரே. அவர்களிடமிருந்தே உமது திரு அவை சமய வாழ்வை தொடக்கத்தில் பெற்றுக்கொண்டது போல அவர்களின் படிப்பினைகளை எல்லாவற்றிலும் கடைபிடிக்க அருள் புரிவீராக. மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் நின்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருக்குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். என்னிடம் உள்ளதை உமக்கு கொடுக்கிறேன். நாசரேத்து இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நடந்திடும். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். ஒரு நாள் இறைவேண்டல் செய்யும் நேரமாகிய பிற்பகல் 3 மணிக்கு பேதுருவும் யோவானும் கோவிலுக்கு சென்றனர். அப்பொழுது பிறவியிலேயே கால் ஊனமுற்றிருந்த ஒருவரை சிலர் சுமந்து கொண்டு வந்தனர். கோவிலுக்குள் செல்பவரிடம் பிச்சை கேட்பதற்காக அவரை நாள்தோறும் கோவிலின் அழகு வாயில் என்னுமிடத்தில் வைப்பர். அவர் கோவிலுக்குள் சென்று கொண்டிருந்த பேதுருவையும் யோவானையும் கண்டு பிச்சை கேட்டார். பேதுருவும் யோவானும் அவரை உற்று பார்த்து, எங்களை பார் என்று கூறினர். அவர் ஏதாவது கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் அவர்களை ஆவலுடன் நோக்கினார். பேதுரு அவரிடம்,
வெள்ளியும் பொன்னும் என்னிடமில்லை, என்னிடம் உள்ளதை உமக்கு கொடுக்கிறேன். நாசரேத்து இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நடந்திடும் என்று கூறி அவரது வலக்கையை பற்றி பிடித்து தூக்கிவிட்டார். உடனே அவரது காலடிகளும் கணுக்கால்களும் வலுவடைந்தன. அவர் குதித்தெழுந்து நடக்கத் தொடங்கினார். துள்ளி நடந்து கடவுளை போற்றியவாறே அவர்களோடு கோவிலுக்குள் சென்றார். அவர் நடப்பதையும் கடவுளை போற்றுவதையும் மக்கள் அனைவரும் கண்டனர். அவர்கள் எல்லாரும் கோவிலின் அழகு வாயில் அருகே பிச்சை போட்டு கொண்டிருந்தவர் இவரே என்று அறிந்து கொண்டனர். நடந்ததை பார்த்து திகைப்பு மிகுந்தவராய் மெய்மறந்து நின்றனர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே, நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே, நீங்காத நிழலாக வா இறைவா. ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தால் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். கையில் என்னை நீ பொறித்தாய். பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். உன் கையில் என்னை நீ பொறித்தாய். பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய். என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய். என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். உன் மாறாத அன்பில் மகிழ்வொன்று கண்டேன். தாய் உறவொன்று தேடும் பிள்ளை போல் நின்றேன். உன்னோடு நான் வாழுவேன். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று
சொல்ல வேண்டும். இரண்டாம் வாசகம். தாயின் வயிற்றில் இருந்தபோதே என்னை தமக்கென ஒதுக்கி வைத்து தமது அருளால் என்னை கடவுள் அழைத்தார். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 11 20 முடிய. சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு ஒன்று தெரிவிக்க விரும்புகிறேன். நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தி மனிதரிடமிருந்து வந்தது அல்ல. எந்த மனிதரிடமும் இருந்து நான் அதை பெற்றுக்கொள்ளவில்லை. எந்த மனிதரும் அதை எனக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. மாறாக இயேசு கிறிஸ்து அருளிய வெளிப்பாட்டின் வாயிலாக அது எனக்கு கிடைத்தது. நான் யூத நெறியை பின்பற்றி வந்த காலத்தில் எவ்வாறு நடந்து கொண்டேன் என்பதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். கடவுளின் திருச்சபையை மிக கொடுமையாக துன்புறுத்தி ஒழிக்க முயன்றேன். மூதாதையர் மரபுகளில் ஆர்வமிக்கவனாய் என் இனத்தவர்கள் என் வயதினர் பலரை யூத நெறியில் சிறந்து விளங்கினேன். ஆனால் தாயின் வயிற்றில் இருந்தபோதே என்னை தமக்கென ஒதுக்கி வைத்து தமது அருளால் என்னை அழைத்த கடவுள் தம் மகனை பற்றிய நற்செய்தியை பிற இனத்தவருக்கு நான் அறிவிக்குமாறு அவரை எனக்கு வெளிப்படுத்தி திருவுளம் கொண்டார். அப்போது நான் எந்த மனிதரிடமும் போய் கலந்து பேசவில்லை. எனக்கு முன் திருத்தூதர்களாய் இருந்தவர்களை எருசலேமுக்கு போகவும் இல்லை. ஆனால் உடனே அரேபியாவுக்கு சென்றேன். அங்கிருந்து தமஸ்கு நகருக்கு திரும்பினேன். 3 ஆண்டுகளுக்கு பிறகுதான் கோபாவை பார்த்து பேச எருசலேமுக்கு போனேன். அங்கு 15 நாள் அவரோடு தங்கியிருந்தேன். ஆண்டவரின் சகோதரான யாக்கோப்பை தவிர திருத்தூதர்கள் எவரையும் நான் போய் பார்க்கவில்லை. நான் உங்களுக்கு எழுதியதில் பொய் ஒன்றும் இல்லை. இதற்கு கடவுளே சாட்சி. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia. உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவே, பாதாளத்தின் வாயில்கள் அதன் மீது வெற்றி கொள்ளா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 16. இறைவனுடைய உயிருள்ள வார்த்தைகள் 13 தொடங்கி 19 வரை. அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசாரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யாரென்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினர்களுள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள்.
ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனானின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன், ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்திலுள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மீது வெற்றி கொள்ளா. விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும், மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இந்த இறை வார்த்தை பகிர்வை கேட்பதற்கு நம்மை தயார் செய்யும் விதமாக ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆவியானவருடைய துணையை வேண்டி நாம் மன்றாடுவோம். மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தாள் போதுமே, எல்லாமாகுமே. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தாள் போதுமே, எல்லாமாகுமே. அன்பு தெய்வமே, கேட்க போகிற அந்த இறை வார்த்தை பகிர்வு எங்கள் உள்ளங்களில் ஆழப்பதிந்து நாங்கள் 30 மடங்காய் 60 மடங்காய் 100 மடங்காய் பழந்தர உமது ஆவியானவரை எங்களுள் அனுப்பியருளும். ஆமேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது பங்கின் பாதுகாவலரான புனித பவுல் மற்றும் திருத்தூதரான புனித பேதுரு ஆகியோருடைய திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஹாப்பி ஃபீஸ்ட். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, திருச்சபையினுடைய இரு பெரும் தூண்களான புனித பேதுரு புனித பவுல் ஆகியோருடைய விழாவை இன்று நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். பெருவிழாவை நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த 2 பேருடைய அழைப்பை நம்ம பார்க்கிற போது ரொம்ப ஆழமான ஒரு மறைபொருளாக அது இருக்கிறது. 2 பேருக்கும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய வேறுபாடுகள் இருக்கும். பேதுரு ஒரு பாமரர், ஆனால் பவுலோ நன்கு மெத்த படித்த ஒரு அறிஞர். பேதுரு திருமணமானவர், பவுலோ திருமணம் ஆகாதவர். பேதுரு கலிலேய பகுதி, பாமரர்கள் எளிய மக்கள் வாழக்கூடிய கலிலேய பகுதியை சார்ந்தவர். பவுலோ மேட்டுக்குடி மக்கள் வாழுகிற யூதேயா பகுதியை சார்ந்தவர்.
அப்ப ரெண்டு பேருக்கும் ரெண்டு துருவங்கள். ஆனாலும் கடவுள் இரண்டு பேரையும் தன்னுடைய பணிக்காக அழைக்கிறார். அப்போ யார வேணாலும் கடவுள் பயன்படுத்தி கடவுளால் பணி செய்ய முடியும் என்பதைத்தான் அந்த அவருடைய இருவருடைய அழைப்பு நமக்கு சுட்டி காட்டுகிறது. ரெண்டு பேரும் ரெண்டு துருவம், ஆனா ரெண்டு பேரையும் கடவுள் பயன்படுத்துகிறார். இது அவங்களுக்குள்ள இருக்கிற வேற்றுமை. அதே போல ரெண்டு பேருக்கும் ஒற்றுமை இருக்கு. என்ன ஒற்றுமை? நம்முடைய பேதுரு ஒரு முந்திரி கொட்டையாட்ட இருப்பார், எல்லாத்துலயும் முந்திக்கிட்டு இருப்பார். விவிலியத்தில் வாசிக்கும்போ பார்ப்போம், எல்லாத்துலயும் அவசரப்பட்டு படபடன்னு எல்லாத்துக்கும் ஆண்டவருக்கு பதில் கொடுக்கிறவரா இருப்பார். அதே பவுல் பார்க்கிறோம், அவரு அதே மாதிரிதான், முன் கோபம், எல்லாத்து மேலேயும் கோபம், டக்கு டக்குன்னு எல்லாத்து மேலேயும் கோபப்படக்கூடிய ஒரு பண்பு பவுலுக்கு இருக்கிறதை நாம பார்க்க முடியும். ஒரு பக்கம் பேதுருவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆண்டவரோடு 3 ஆண்டுகள் பயணிக்கிறார். ஆண்டவரே எல்லாரும் உங்களை விட்டுட்டு போனா கூட நான் உங்களை விட மாட்டேன்னு சொல்றாரு. ஆனா ஆண்டவரே அதே பேதுரு 3 முறை மறுதலிக்கிறார். அதே போல இங்க பவுலை பார்க்கிறோம், யாரெல்லாம் கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றுகிறார்களோ அவர்களை எல்லாம் அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு அவர்களை துன்புறுத்துகிறார். அப்போ இது அந்த ஒற்றுமை அவர்களுக்குள்ள பார்க்கணும். ரெண்டு பேரும் பலவீனமான மனிதர்கள், ரெண்டு பேரும் கடவுளுடைய அழைப்புக்கு தகுதி இல்லாத மனிதர்கள். ஆனாலும் கடவுள் இந்த தகுதி இல்லாத இருவரையும் அழைத்து அவர்களை தகுதிப்படுத்தி மாபெரும் திருத்தூதர்களாக அவர் மாற்றுகிறார். பிரியமானவர்களே, இந்த பின்னணியில் நம்ம யோசிப்போம். நம்ம ஒவ்வொரு நாளும் திருப்பலி முடிக்கிற போது புனித பவுல் பற்றி ஒரு 3 வாசகங்களை சொல்லி முடிப்போம். என்ன சொல்றோம்? எங்கள் பங்கின் பாதுகாவலரான புனித சின்னப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். செகண்ட் என்னது? மாபெரும் மறைபோதகரான புனித சின்னப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மூன்றாவது, புரவர்த்தாரின் திருத்தூதரான புனித சின்னப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இந்த 2வது பாருங்க, மாபெரும் மறைபோதகரான புனித சின்னப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பவுலும் புனித பேதுருவும் மாபெரும் மறைபோதகர்கள். அவங்க 2 பேரும் இறைவார்த்தை அறிவித்த இடம் எதுன்னு தெரியுமா? 2 பேரும் எங்க நற்செய்தி அறிவிச்சாங்க? எங்க அவங்க 2 பேரும் மறை சாட்சியாக கொல்லப்பட்டார்கள்? எந்த ஊர்ல கொல்லப்பட்டாங்கன்னு தெரியுமா? பவுலை தலையை வெட்டி கொள்றாங்க, பேதுருவை சிலுவையில தலைகீழா அறைந்து கொள்ளுகிறாங்க. எந்த ஊரு? ரோம். ரோமை நகரில் அவர்கள் இருவரும் கொல்லப்படுகிறார்கள். இப்போ 2 பேரும் தங்களுடைய நற்செய்தி பணிக்கென தெரிந்து கொண்ட அந்த நகரம் ரோமை நகரம். அது ஏதோ ரேண்டம் சாய்ஸ் இல்லை, ஏதோ ஏனோதானோ எடுத்த முடிவல்ல. அந்த நகரை அவர்கள் தெரிந்து கொண்டதற்கு பின்பாக ஒரு ஆழமான காரணம் இருக்கு. ஆண்டவர் இயேசு விண்ணகத்திற்கு போறதுக்கு முன்னாடி தன்னுடைய சீடர்களுக்கு கொடுத்த கடைசி கட்டளை என்ன அப்படின்னா, என்ன கட்டளை சொன்னாரு? உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்க, எல்லா மக்களுக்கும் போய் நீங்க நற்செய்தியை சொல்லுங்கன்னு ஆண்டவர் இயேசு கட்டளை கொடுத்தார். பேதுருவும் பவுலும் ரோமை நகரை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அந்த காலத்துல ரோமை நகர் தான் உலகத்தில் இருக்கிற 3இல் 2 பகுதி ரோமையருடைய ஆட்சியோடு இருந்தது. அந்த நாட்டு ரோமையோட எல்லா ஊர்களும், உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளிலிருந்தும் ரோமையோடு அவர்கள் வணிக தொடர்பு கொண்டு இருந்தாங்க. இன்னைக்கு கூட நம்ம பார்க்கிறோம், நம்ம கீழடியில ஆய்வு செய்கிற போது ரோமையோடு இருந்த அந்த வணிக தொடர்புகளுக்கான சான்றுகளை நம்முடைய அறிஞர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அப்போ உலகம் முழுக்க இருக்கிற எல்லா நாடும் ரோமையோடு வியாபார உறவு கொண்டிருந்தாங்க. பேதுருவும் பவுலும் ரோமையை ஏன் தேர்ந்தெடுக்கிறாங்க? நம்ம அங்க போய் நற்செய்தி அறிவிச்சோன்னு சொன்னா பல நாடுகள் இருக்கிறவங்க இங்க வருவாங்க. அவர்கள் நற்செய்தி அவங்களுக்கு அறிவிக்கப்படுகிற போது அவர்கள் இயேசுவை இந்த உலகம் எங்கும் கொண்டு செல்வார்கள் என்கிற நோக்கத்தோடு அவர்கள் இருவரும் ரோமை நகரை தெரிந்தெடுத்து அங்க போய் நற்செய்தியை அவர்கள் பறைசாற்றுகிறார்கள். அதே நகரில் அவர்கள் இருவரும் மறைசாட்சிகளாக மரிக்கிறார்கள். புனித பவுல் பார்க்கிறோம், அவரை போல ஒரு மிஷனரி, அவரை போல ஒரு மறை போதகரை நம்ம பார்க்க முடியாது. இன்னைக்கு நாம் எல்லாம் கிறிஸ்தவர்கள் ஆகியிருக்கிறோம் சொன்னா இந்த 2 பேர் தான் காரணம், பேதுருவும் பவுலும். முதல்ல யூதர்கள் என்ன நினைச்சாங்க அப்படின்னா,
இயேசு கிறிஸ்து என்பவர் யூதருக்கு மட்டும்தான் சொந்தம், மீட்பு என்பது யூதர்களுக்கு மட்டும்தான் சொந்தம், புறவினத்து மக்கள் எல்லோரும் சபிக்கப்பட்டவர்கள் என்கிற மனநிலை கொண்டிருந்தாங்க. முதல் பேதுரு கொர்நேலியுடைய வீட்டுக்கு போறாரு. அங்க புறவினத்தவரான கொர்நேலியு தூய ஆவியாரால் நிரப்பப்படுகிறார். அங்கிருந்து தான் புறவினத்தவர்களுக்கான இறைவாக்கு அறிவிக்கப்படுகிறது. அதற்கு பின்பாக திருத்தூதர்கள் ஒன்றிணைந்து புறவினத்தவர்களுக்கு நற்செய்தி அறிவிப்பதற்கென்றே பவுலையும் பர்னபாவையும் அவர்கள் தேர்ந்தெடுத்து அனுப்புகிறாங்க. அவங்க 2 பேரும் போய் நற்செய்தி பணி செய்கிறாங்க. பவுல் ஏறக்குறைய 3 திருத்தூது பயணங்கள், மிக கடுமையான பயணங்கள். நீங்க பைபிள், நம்ம புதிய மொழிபெயர்ப்பு பைபிள் இருந்துச்சுன்னா பைபிளோட பின்னாடி பகுதியில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பவுல் பயணம் செய்த அந்த மேப்பை நீங்க பார்க்க முடியும். அத்தனை நகரங்களுக்கு பயணம் செய்கிறார். அங்கெல்லாம் போற நகரங்களில் எல்லாம் அவர் கிறிஸ்துவ குடும்பங்களை ஏற்படுத்துகிறார். அந்த குடும்பங்களை விசுவாசத்தில் உறுதிப்படுத்துவதற்கு தான் இந்த கடிதங்கள். நம்ம வாசிக்கிற அவருடைய 13 கடிதங்களும் அந்த நகரத்தில் இருக்கிற கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு பவுல் எழுதுகிறார். விசுவாசத்தை ஏற்படுத்தினது மட்டும் இல்லை, அந்த விசுவாசத்தில் அந்த மக்கள் உறுதியாக இருப்பதற்கு பவுல் எல்லா வகையிலும் முயற்சி எடுத்தார். பவுல் பட்ட துன்பங்கள் ஒன்று இரண்டு அல்ல. நம்ம வாசிக்கிறோம், பவுலுடைய துன்பங்கள், அத்தனை துன்பங்களை அவர் நற்செய்தி அறிவிப்புக்காக படுகிறார். அப்படியே லிஸ்ட் போடுறாரு. நான் என்ன எல்லா இடத்துலையும் போற இடத்துலலாம் நான் அடிச்சாங்க, எல்லா காடுகளில் இடர், நாட்டில் இடர், நான் கப்பலில் போற 3 முறை கப்பல் உடைந்து விட்டது, நான் இத்தனை முறை அடி வாங்கினேன், உயிர் போற அளவுக்கு என்ன கொடுமைப்படுத்தினாங்க. அத்தனை துன்பங்களையும் இறை வார்த்தைக்காக, நற்செய்தி அறிவிப்புக்காக அவர் தாங்கி கொண்டார். அதனாலதான் புனித பவுலை மாபெரும் மறைபோதகர் என்று நாம் சொல்லுகிறோம். பிரியமானவர்களே, இந்த புனிதர்களுடைய விழாக்களை கொண்டாடுவது ஏதோ அவர்களுக்கு ஒரு மரியாதை செலுத்திட்டு மாழை போட்டுட்டு தேர் எடுத்துட்டு மகிழ்ச்சியா கொண்டாடிட்டு போறக்காக அல்ல. அதுக்கல்ல இந்த அவருடைய விழாக்களை கொண்டாடுவது. புனிதர்களுடைய விழாவினை நம்ம கொண்டாடுவது அவர்களை போல அவர்களுடைய பண்பு நலன்களை நாமும் நம்முடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த புனிதர்களுடைய வணக்கத்தை எதற்கு திருச்சபை நமக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறது? ஏன் அவர்களை விழாக்கள் கொண்டாட சொல்லுது? அவரை போல நம்ம ஏதாவது ஒன்று நம்ம வாழ்க்கையில கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான். நம்ம புனித பவுலுடைய வாழ்க்கையிலிருந்து எதையும் கத்துக்காம வெறுமனே தேர் எடுத்துட்டு அவருக்கு மாலை போட்டுட்டு அவருக்கு ஒரு நவநாள் நடத்திட்டு ஒரு திருப்பலி வச்சுட்டு போறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்போ நம்முடைய பங்கின் பாதுகாப்புக்கு விழா கொண்டாடுறோம்னா அவர்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு பண்பை நாம் வாழ்க்கையில கடைபிடிப்பதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, இன்னைக்கு பவுல் நமக்கு கொடுக்கிற செய்தி என்ன அப்படின்னா, அவரை போல நாமும் ஒரு மறை போதகர்களாக மாற வேண்டும், நாமும் ஒரு நற்செய்தி பணியாளர்களாக மாற வேண்டும் என்பதைத்தான் பவுல் நமக்கு சொல்றார். பவுல் சொல்றாரு, நற்செய்தி அறிவிப்பது என் மீது சுமத்தப்பட்ட சுமையாக இருக்கிறது, என் மீது சுமத்தப்பட்ட கடமையாக இருக்கிறது. இன்னொரு இடத்துல சொல்றாரு, நான் நற்செய்தி அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு என்று பவுல் சொல்லுகிறார். நீங்க நற்செய்தி அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு என்று பவுல் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, பல நேரம் நம்ம என்ன நினைக்கிறோம், நற்செய்தி அறிவிப்புங்கிறது குருக்களுக்கும் ஆயர்களுக்கும் அவங்களை அருட்சகோதரிகளுக்கும் இருக்கிற பணி, நமக்கான பணி அல்ல என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வத்திக்கான் திருச்சங்க ஏடுகள் ரொம்ப தெளிவா சொல்லுது, எவ்ரி பேப்டைஸ்ட் கிறிஸ்டியன் இஸ் obliged to preach the gospel. திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவருமே நற்செய்தி அறிவிக்க கடமை பெற்றிருக்கிறோம். யாரெல்லாம் ஞானஸ்தானம் வாங்கியிருக்கிறீங்களோ நீங்க எல்லாரும் நற்செய்தி பணியாளர்கள், எல்லாரும் மறைபரப்பு பணியாளர்கள், எல்லாரும் இயேசுவை சொல்லக்கூடிய கடமை நமக்கு இருக்கிறது என்று அவர் நமக்கு சொல்லுகிறார். அப்போ இன்னைக்கு நாம் ஒவ்வொருவரும் நற்செய்தி பணியாளர்களாக மாறணும். எப்படி மாறுவது? முதல் காரியம், நற்செய்தி பணின்னு சொன்ன உடனே நம்ம என்ன நினச்சிக்கிறோம், இந்த மாதிரி ஒரு மைக் கிடைக்கும், இந்த மாதிரி ஒரு பீடம் கிடைக்கணும், அப்போதான் நற்செய்தி அறிவிக்கிறோம். இல்லை, இது எல்லாருக்கும் கிடைக்காது. இப்போ எங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, இது எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்காது. அப்போ எப்படி நற்செய்தி அறிவிப்பது? புனித பிரான்சிஸ் அசிசியர் அழகா சொல்றாரு, preach the gospel always, if necessary use the words. இறைவார்த்தையை போதித்து கொண்டே இருங்கள், தேவைப்பட்டால் மட்டும் வார்த்தைகளை பயன்படுத்துங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்?
நம்முடைய வாழ்க்கை நற்செய்தியாக மாற வேண்டும். நம்மளை பார்க்குறவங்க இயேசுவை தெரிந்து கொள்ளணும். அதனால தான் சொல்லுவாங்க, ஒவ்வொரு கிறிஸ்தவரும் 5வது நற்செய்தி. யாரெல்லாம் பைபிளை 4 நற்செய்தியை வாசிச்சா இயேசுவை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அந்த 4 நற்செய்தி எடுத்து வாசிக்காதவங்க எப்படி இயேசுவை தெரிந்து கொள்வாங்க? கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து அவர்கள் தெரிந்து கொள்வார்கள். ஒரு கிறிஸ்தவன் எப்படி வாழுகிறாங்க அதை வச்சுதான் அவங்க இயேசுவை தெரிந்து கொள்வார்கள். நாம தான் 5வது நற்செய்தி. தொடக்க திருச்சபையில் நம்ம பார்க்கிறோம், அவர்கள் அப்பம் பிடுவதிலும் நட்புறவிலும் நிலைத்திருந்தார்கள். அவங்களை பார்த்தவங்க எல்லாரும் நாளுக்கு நாள் அவர் கிறிஸ்தவர்கள் அதிகமாகிக் கொண்டே இருந்தாங்க. அவங்களுடைய எடுத்துக்காட்டான வாழ்க்கை முறையை பார்த்தவர்கள் கிறிஸ்துவை தேடி வந்தார்கள். அப்போ தொடக்க திருச்சபை வளர்ந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அங்கிருந்தவங்க கொஞ்சம் பேரா இருந்தாலும் அவங்க ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கை வாழ்ந்தாங்க. இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்தவம் வளராமல் இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம லட்சக்கணக்கில் இருந்தாலும் நம்ம ஒரு சாட்சிய வாழ்வு வாழ்றதில்ல. இன்னைக்கு நாம ஒரு சாட்சிய வாழ்வு வாழ்ந்திருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு எத்தனையோ பேர் இன்னைக்கு கிறிஸ்துவத்தை தழுவி இருப்பார்கள். இன்னைக்கு நாமெல்லாம் கிறிஸ்தவங்கள் ஆயிருக்கிறோம் அப்படின்னா நமக்கு நற்செய்தி அறிவித்த நாள் மட்டும் அல்ல, நமக்கு முன்னோர்களுக்கு வெளிநாடுகளிலிருந்து வந்த அருட்சகோதரிகளும் அருட்தந்தையர்களும் அவங்க மருத்துவ பணி, கல்வி பணி, அவங்க சமூக பணி செய்து நம்ம எல்லாரையும் அவங்க அன்பு கொடுத்தாங்க, எல்லாரையும் சமமா மதிச்சாங்க. அதுதான் இன்னைக்கு நம்மளை எல்லாம் கிறிஸ்தவர்களாக மாற்றி இருக்கிறது. அப்போ இன்னைக்கு நாம யோசிச்சு பார்ப்போம், என்னுடைய வாழ்க்கை இன்னைக்கு நான் ஒரு 20 வருஷம் 30 வருஷமா கிறிஸ்தவனா இருக்கிறேன், 40 வருஷமா கிறிஸ்தவனா இருக்கிறேன், ஒரு சிலர் 50 60 70 வருஷமா கிறிஸ்தவங்களா இருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கை எத்தனை பேருக்கு இயேசுவை கொடுத்திருக்கிறது? எத்தனை பேர் என்னை பார்த்து இயேசுவை தெரிந்து கொண்டிருக்கிறாங்க? என்னோட வாழ்க்கையை பார்த்து இயேசுவினுடைய அன்பையும் இரக்கத்தையும் எத்தனை பேர் அனுபவித்திருக்கிறார்கள்? இவங்க கிறிஸ்தவங்க அதனாலதான் இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்றாங்கன்னு சொல்ற மாதிரி என்னுடைய வாழ்க்கை இருந்திருக்கிறதா? ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நம்ம பேசுகிற சின்ன சின்ன அன்பான வார்த்தைகள், நமக்கு கீழே இருக்கவங்கள்ட்ட, நம்முடைய வாய்ப்புல வசதிகளில் குறைஞ்சவங்கள்ட்ட, எளிய மனிதர்கள்ட்ட நம்ம அன்பா நடந்துக்கிறது, நமக்கு அதிகாரம் இருந்தாலும் அதிகாரம் இல்லாதவர்களையும் நாம் நேசிப்பது, இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு நம்மால் முடிஞ்ச சின்ன உதவிகளை செய்வது, துன்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆறுதலை கொடுப்பது, இதெல்லாம் சின்ன சின்ன காரியங்கள் செய்கிற போது நாம் இயேசுவை அவர்களுக்கு கொடுக்கிறோம். இன்னைக்கு கிறிஸ்தவங்களா இருக்கிற நாம இயேசுவை பிறருக்கு கொடுத்து இருக்கிறோமா? இத்தனை வருஷமான கிறிஸ்தவனா இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை யாராவது ஒருத்தருக்கு இயேசுவை கொடுத்திருக்கிறதா? இத்தனை திருப்பலியில பங்கெடுக்கிறேன், இத்தனை முறை நற்கருணை வாங்குறேன், என்னுடைய வாழ்க்கை யாராவது ஒருத்தருக்கு இயேசுவை கொடுத்திருக்கிறதா? ஒரு கிறிஸ்தவம் ஒரு அர்த்தமுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்னா நம்மளை பார்க்கிறவங்க இயேசுவனுடைய அன்பையும் இரக்கத்தையும் அவர்கள் சுவைக்க வேண்டும். அதுதான் அர்த்தமுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்வு. அதை நம்ம செஞ்சிருக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். 2வது செய்தி, இன்னைக்கு நாம் மறைபரப்பு பணியாளர்களாக இருக்க வேண்டிய இடம் எது அப்படின்னா நம்முடைய குடும்பம். நம்ம குடும்பத்துல தான் இன்னைக்கு நம்ம மறைபரப்பு பணியாளர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் லேகியோன் 6000 பேய்களை கொண்டு அந்த மனிதனை குணப்படுத்துறார். அவன் குணமானன்னு சொல்லுவான், ஆண்டவரே நானும் உங்களை பின்தொடர்ந்து வரேன், நானும் உங்களுடைய சீடரா மாறுறேன். அப்ப ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுவாரு, நீ போய் உன் வீட்டாருக்கு நற்செய்தியை சொல் அப்படிம்பார். இன்னைக்கு வெளியில நற்செய்தி சொல்றது ரொம்ப எளிது, நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நற்செய்தி சொல்றதா கஷ்டம். ஏன்? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நீ எதுக்கு எனக்கு சொல்ற? நீங்க உங்க உதாரணமா யோசிச்சு பாருங்க, வீட்டுல யாராவது ஒருத்தர் கடவுளுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்றாங்கன்னு வைங்க, நீங்க போய் அவங்களுக்கு சொல்றீங்க, நீ செய்தது தவறு, இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம், இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா உடனடியாக நமக்கு அதற்கான எதிர்ப்புகள் வரும், தனிமைப்படுத்தப்படுவோம், நம்ம கோவப்படுவாங்க, நம்ம மீது விமர்சனங்களை வைப்பார்கள். இந்த துன்பங்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய அந்த ஒரு தைரியம் இருக்கிறவங்க தான் வீட்டில் நற்செய்தியை சொல்ல முடியும். அப்ப நீங்க நாம வீடுகளில் நற்செய்தியை சொல்ல வேண்டும். மிக குறிப்பாக இன்னைக்கு நாமெல்லாம் விசுவாசத்தோட இருக்கிறோம், ஆலயத்திற்கு வருகிறோம், பக்தியோட இருக்கிறோம் அப்படின்னா இது நமக்கு முன்னாடி இருந்தவங்க நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. நம்முடைய பெற்றோர், நம்முடைய தாத்தா பாட்டி நமக்கு அதை சொல்லி கொடுத்துருக்காங்க, இதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு உங்களை கேட்குறேன், இங்கே
நிறைய பேருக்கு நிறைய உங்கள் தாத்தா பாட்டிகள் இருக்கிறீங்க, பெற்றோர் இருக்கிறீங்க. நீங்கள் பெற்றுக்கொண்ட விசுவாசத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறீங்களா? எத்தனை பேரு நீங்க ஆண்டவர் அனுபவித்த அந்த அனுபவங்களை, ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை உங்க பிள்ளைகளோடு பேர பிள்ளைகளோடு பகிர்ந்து கொண்டு இருக்கிறீர்கள்? எத்தனை பேர் பகிர்ந்துக்கிறீங்க? ஏசு எனக்கு செஞ்ச அற்புதங்கள், ஏசு எனக்கு செஞ்ச நன்மைத்தனங்களை, எனக்கு என் வாழ்க்கை நான் இயேசுவை உணர்ந்த தருணங்களை என் பிள்ளைகள்கிட்ட பேர பிள்ளைகள்கிட்ட சொல்லியிருக்கிறேன்னு சொல்றவங்க எத்தனை பேர்? ஒரு சில கரங்கள் தான் உயர்கிறது. பிரியமானவர்களே, நாம முதல்ல நம்ம வீட்டுக்கு நற்செய்தி பணியாளர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய இறை அனுபவங்களை, ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைத்தனங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லணும். அங்கதான் நம்ம நற்செய்தி பணியாளராக இருக்கணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிற ஒரு நற்செய்தி பணி. அதை நம்ம செய்யறோமா? நீங்க இந்த 2 காரியத்தை நம்ம யோசிச்சு பார்ப்போம். ஒரு நிமிட கண்களை மூடுவோம். புனித பேதுரு, புனித பவுலுடைய விழாவை கொண்டாடுகிற நாம் இன்னைக்கு நற்செய்தி அறிவிப்பது என் மீது சுமத்தப்பட்ட கடமையாக இருக்கிறது. இன்னைக்கு நான் என்னுடைய வாழ்க்கை எத்தனை பேருக்கு இயேசுவை கொடுத்திருக்கிறது? நான் பேசுகிற வார்த்தை, நான் செய்கிற செயல்கள், நான் இத்தனை ஆண்டுகளா கிறிஸ்தவனா இருக்கிறேன், இத்தனை திருப்பலி பார்க்கிறேன், இத்தனை முறை நன்மை வாங்கி இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை பிறருக்கு இயேசுவை கொடுத்திருக்கிறதா? யாராவது ஒருத்தராவது என்னுடைய வாழ்க்கையை பார்த்து இயேசுவை அறிந்து கொண்டிருக்கிறார்களா? சிந்திச்சு பார்ப்போம். 2வது, இன்னைக்கு என்னுடைய குடும்பத்தில் நான் ஒரு நற்செய்தி பணியாளராக இருக்கிறேனா? பவுல் சொல்றாரு, நற்செய்தி அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. அதேதான் இன்னைக்கு உங்களுக்கும். இன்னைக்கு என்னுடைய குடும்பத்தில் நற்செய்தி நான் அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. என்னுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய பேர பிள்ளைகளுக்கும் கடவுளை பற்றி, கடவுளுடைய அனுபவங்களை பற்றி நான் பகிர்ந்து கொள்கிறேனா? அவர்களுக்கு கடவுளுடைய பக்தியை நான் ஊட்டி வளர்க்கிறேனா? சிந்திச்சு பார்ப்போம். இன்னைக்கு பவுலை போல, பேதுருவை போல ஒரு நற்செய்தி பணியாளர்களாக மாறக்கூடிய வரத்தை வேண்டி தொடர்கிற திருப்பலியில் பக்தியோடு மன்றாடுவோம். ஆமென்.
அன்பு நிறைந்த இறைவன் நம்மேல் அளவு கடந்த அன்பால் நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கின்றார். நம்முடைய தேவைகளை ஒப்புக் கொடுக்கிற பொழுது, நம்முடைய மன்றாட்டுகளையும் ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுக்கிற பொழுது கண்டிப்பாக செய்வார் என்ற எண்ணத்திலே நம்முடைய வேண்டுதல்களை இப்பொழுது ஆண்டவருடைய பாதத்திலே வைப்போம். அன்பு தந்தையே இறைவா, மீட்பு பணியில் தங்களை முழுமையாக அர்ப்பணித்து கொண்ட எம் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள் அனைவரும் தங்கள் அர்ப்பணத்தின் மேன்மையை உணர்ந்து அனைத்து சோதனைகளையும் வென்று தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட திருப்பணியை சிறப்புடன் ஆற்ற தேவையான இறையாற்றலையும் வல்லமையையும் உடல் நலத்தையும் தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகத்தை படைத்து காத்து வரும் அன்பு இறைவா, நாட்டை ஆள்வோரையும் நாட்டின் நலனிலே அக்கறை கொண்டோரையும் ஆவியினால் வழிநடத்தி அவர்கள் இவ்வுலக செல்வங்களுக்காக வாழாமல் தாம் பெற்ற அனைத்தையும் கிடைத்த அதிகாரத்தையும் மக்களுக்காக பயன்படுத்தி வாழ வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு தந்தையே இறைவா, நீர் எமக்கு கொடுத்த மக்கள் செல்வங்களுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். அவர்கள் சிறந்த ஞானத்தோடும் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடும் பெற்றோருக்கு பணிந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவர்களாக வாழ்ந்த சிறுவன் இயேசுவை போல வாழ அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வளமான வாழ்வை தருகின்ற இறைவா, இது நாள் வரையில் நீர் எங்களுக்கு செய்து வருகின்ற சகல நன்மைகளையும் நன்றியோடு நினைவு கூறுகிறோம். எங்களையும் எங்கள் பெற்றோர்கள், பிள்ளைகள், உற்றார் உறவினர், நண்பர்கள் அனைவரையும் மேன்மேலும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுக்களை மௌனமாக ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து வரவேற்று ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பாதத்தில் வைத்து மன்றாடுகிறோம். ஆசீர்வதியும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இறைவா, உந்தன் பாதம் வருகின்றே, என்னையே உனக்காக தருகின்றே. இறைவா, உந்தன் பாதம் வருகின்றே, என்னையே உனக்காக தருகின்றே. மலர்களில் விழுந்து மனமென நுழைந்து காற்றினில் கலந்து கனிவோடு பணிந்து இறைவா உந்தன் பாதம் வருகின்றே, என்னையே உனக்காக தருகின்றே. பசி உள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன், உடை இல்லாத எளியோர்க்கு உடை அளிப்பேன். பசி உள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன், உடை இல்லாத எளியோர்க்கு
இருப்பவர் கொடுப்பதில் இன்பம் என்ன, கையில் இருப்பதை கொடுப்பது இன்பம் என்றார். இருப்பவர் கொடுப்பதில் இன்பம் என்ன, கையில் இருப்பதை கொடுப்பது இன்பம் என்றார். பழியல்ல இரக்கத்தை என்னில் விரும்புகின்ற இறைமகனே, உன்னை போல் நானும் உருவாகிட இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன். என்னையே உனக்காக தருகின்றேன். இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன். என்னையே உனக்காக தருகின்றேன். மலர்களில் விழுந்து மனமென நுழைந்து காற்றினில் கலந்து கனிவோடு பணிந்து இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன். என்னையே உனக்காக தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக்கிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செய்யுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமது திருப்பெயருக்கு ஒப்புக் கொடுக்கும் பலிப்பொருளோடு திருத்தூதர்களின் மன்றாட்டுக்களை இணைந்தும் இடம் எழுவதாக. அவர்களின் வேண்டலால் நாங்கள் இறைப்பற்றுடன் இப்பலியை ஒப்பு கொடுக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உண்மையாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது திருவுளப்படி திருத்தூதர்களான புனித பேதுருவும் புனித பவுலும் எங்களை மகிழ்விக்கின்றனர். பேதுரு நம்பிக்கையை அறிக்கிடுவதில் முதன்மையானவராக திகழ்ந்து இஸ்ராயலில் எஞ்சினோரை கொண்டு தொடக்கத்திரு அவையை ஏற்படுத்தினார். பவுல் அந்நம்பிக்கையை உய்த்துணர்ந்து தெளிவாக போதித்து அழைக்கப்பட்ட பிற இனத்தாருக்கு ஆசிரியராகவும் போதகராகவும் விளங்கினார். இவ்வாறு வெவ்வேறு முறையில் கிறிஸ்துவின் ஒரே குடும்பத்தை உருவாக்கிய அவர்கள் ஒன்றாக வெற்றி வாகை சூடி உலகம் எங்கும் வணக்கம் பெறுகின்றார்கள். ஆகவே புனர்வான தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்வுடன் அக்களிப்புடன் பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுள் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன.
ஆண்டவரே மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுது இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையெறித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் செல்லுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு இருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் செல்லுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்திருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் தாமஸ் அக்வைனஸ், ஏனைய ஆயர்கள், திருநிறை அனைவரோடும் அது திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், உத்திரிக்கிற நிலையில் வேதனைப்படுகிற ஆன்மாக்களையும், யாரும் நினையாத ஆன்மாக்களையும், இன்றைய திருப்பழியில் நாங்கள் நினைவு கூறுகின்ற ஆன்மாக்களையும், சிறப்பாக எங்கள் குடும்பங்களில் எங்களோடு வாழ்ந்து மரித்த எமது அன்பிற்குரியவர்களையும், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாக்கிய தந்தையே,
தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மிப்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்கள் ஒவ்வொருவரையும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரும்பத்துக்காகவும் எம்பிராகிஸ் கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு சொல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்துதலுக்கும் முடிந்திறேன். உடைய பாவங்களை எல்லாம் பாராமல் திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தல்ல திருவுளம் கொள்வி ஆக என்று வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசுவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். உலகமெங்கும் நற்செய்தியினை அறிவியுங்கள் என்று சொல்கிற தெய்வம் ஆண்டவர் இயேசு அவருடைய உடல் தமிழவே. இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். அவருடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் அனைவருமே பேர் பெற்றவர்கள். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியர்களும் எனது ஆன்மா நலம் அடையும்.
எந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். எந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறவாமல், நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறவாமல், என் மீது பாசம் கொண்டாய், என் நெஞ்சில் வாசம் செய்தாய். என் மீது பாசம் கொண்டாய், என் நெஞ்சில் வாசம் செய்தாய். கல்வாரி நினைவுகள் தான் என் வாழ்வின் கனவாகுமே. உன்னோடு ஒன்றாகினார் என் வாழ்வில் நனவாகுமே. உணவால் எழுந்து எனில் வந்து என் உணர்வால் கலந்து உயிர் சுமந்தார். மெழுகாய் உருகி ஒளிந்திடவே உனது ஆற்றல் வேண்டுமே. எந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். என் வாழ்வின் தேடல்களில் பலியாகி ஒளியாகி வா. என் வாழ்வின் சோகங்களில் தாயாகி தாலாட்டவா. உறவாய் என்னை நீ அணைத்தாய், என் உறவுகள் இங்கு உயிர் பெறுமே. சிலுவைகள் தோளில் நான் சுமக்க உனது சிறகுகள் வேண்டுமே. எந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். எந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறவாமல், நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறவாமல், என் மீது பாசம் கொண்டார், என் நெஞ்சில் வாசம் செய்தார். என் மீது பாசம் கொண்டார், என் நெஞ்சில் வாசம் செய்தார். ஒரு நிமிடம் கண்களை மூடி நமக்குள்ளாக வந்திருக்கிற ஆண்டவர் நன்றி செலுத்துவோம். உயிருள்ள ஆண்டவர் நற்கரணி வடிவிலை நமக்குள்ளாக குடிகொண்டிருக்கிறார். அப்பத்தின் வடிவிலை உண்மையான உடலாக எனக்குள்ளாக குடிகொண்டிருக்கிறார். அவருடைய பிரசன்னம் நமக்குள்ளே இருக்கிறது. அப்பத்தின் சுவை இருந்தால் இது அப்பம் அல்ல, அப்பத்தின் வடிவம் இருந்தால் இது அப்பம் அல்ல, அப்பத்தின் நிறம் இருந்தால் இது அப்பம் அல்ல. இயேசுவின் உண்மையான திருவுடல் ஆண் உணவாக நமக்குள்ளாக வந்திருக்கிறார்.
நன்றி இயேசுவே. புனித ராயப்பர் சின்னப்பருடைய திருவிழாவாக இன்று இந்த திருப்பலி வழியாக எங்களை ஆசீர்வதித்தீரே, நன்றி ஆண்டவரே. நற்கணி வழியாக எங்களை ஆசீர்வதித்தீர், நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களை வழி நடத்தும். புனித சின்னப்பரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ராயப்பரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பார்ந்த சகோதர சகோதரிகளை, இந்த நாளிலே புனித ராயப்பர் சின்னப்பர் திருவிழாவாக இன்று அனைவரும் திருப்பலி பங்கெடுத்தீர்கள். அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று இந்த நாளிலே அழகாக திருப்பலியை சிறப்பித்து தந்த புனித ராயப்பர் அன்பியத்தை சார்ந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அன்பை பொறுப்பாளர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். வாசகம் வாசிப்பது, முன்னுரை மற்றும் மண்டாட்டுகள் மற்றும் காணிக்கை பவனிலே பங்கெடுத்து சிறப்பி தந்த ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கரவொலி எழுப்பி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அதே போன்று புனித சின்னப்பர் அன்பியத்தை சார்ந்தவர்கள் அழகான ஜோடனைகள் மலர் அரங்கால் வைத்து சிறப்பாக ஜோடனை செய்திருக்கிறார்கள். அவர் ராயப்புரம் சின்னப்பரும் சேர்ந்து இந்த நாளிலே சிறப்பி தந்திருக்கிறார்கள். அந்த 2 தூண்கள் அடிப்படையிலே இந்த நாளிலே சிறப்பித்து கொடுத்து அன்பிய பொறுப்பாளர் அனைவருக்கும் மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று இன்றைய தினம் திருப்பலி முடிந்தவுடன் ஆராதனை இருக்கும். ஆராதனை முடிந்தவுடனே அங்கு பீடச் சிறுவர்கள் புனித சின்னப்பருடைய சுரூபத்தை ஜோடனை செய்திருக்கிறார்கள். கல்வாரிக்கு முன்பாக அங்கு சென்று நாம் அந்த ஒரு சிறு ஜெபத்தை சொல்லி புனித சின்னப்பரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்ற அந்த பாடல் இருக்கு இல்லையா, நம்முடைய தன்ராஜ் பார்க்க சொல்லிக் கொடுத்த பாடல், அந்த பாடலை அங்கு பாடி அதன் பிறகு அனைவருக்கும் இனிப்பானது வழங்கப்படும். அதை ஸ்பான்சர் செய்த சேவியர் குடும்பத்தார் அனைவருக்கும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் நம்முடைய இளைஞர்கள் யூடியூப் சேனலில் இது லைவாக டெலிகாஸ்ட் செய்கிறார்கள். பல்வேறு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாம் நம்முடைய பங்கு டெக்னாலஜியில் வளர்ந்துட்டு போகுது. அதனால் இளையோர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்ட் பால்ஸ் சர்ச் ரத்தனபுரி என்ற அந்த யூடியூப் சேனல் வழியாக நாம் அனைத்து நிகழ்வுகளையும் பார்க்கலாம். அதே போன்று பீடச்சிறுவர்களுக்கு சிறப்பான நன்றிகள். ஏனென்றால் அவர்கள் சிறப்பான ஜோடனைகள் செய்திருக்கிறார்கள், அவர்களால் முடிந்து செய்திருக்கிறார்கள். அப்புறம் ஃப்ளவர் டெக்கரேஷன் நாங்கள் உதவி செய்தோம். அதனால் பீடச்சிறுவர்களுக்கு பலத்த கரவொலி எழுப்பி அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். பாந்துள்ள நாளிலே நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்து அருமையான ஒரு திருப்பல் நிறைவேற்றி நமக்காக ஜெபித்த நம்முடைய முன்னாள் பங்கு தந்தை, எனக்கும் முன்னாள் பங்கு தந்தை, நான் அவருக்கு உதவி பங்கு தந்தையாக இருந்திருக்கிறேன். இந்த நாளை வருகை தந்திருக்கிறார். அதனால் உங்கள் அனைவர் சார்பாக அவருடைய நாம நாளை கொண்டாடுகிறார். அவருடைய பேர் ராயப்பர் சின்னப்பர் திருவிழாவன்று வருகை தந்திருக்கிறார். அவருடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு நம்முடைய நன்றியை தெரிவிக்கும் வண்ணமாக இப்பொழுது நம்முடைய உதவி பங்கு தந்தையவர்கள் பொன்னாடை அணிவித்து நம்முடைய நன்றியை தெரிவிப்பார். நம்முடைய மண்ணின் மைந்தன் அருத்தந்தை ராயப்பதாஸ் அடிகளார் அவர்கள் அருமையான மறைவுரை இல்லையா, கருத்தாழமிக்க மறைவுரை ஆற்றியிருக்கிறார். நம்முடைய அழைப்பை ஏற்று அவரும் தன்னுடைய நாம நாளை கொண்டாடுகிறார். பல்வேறு வேலையில் இருந்தாலும் உடனடியாக செல்ல வேண்டும், இருந்தாலும் நமக்காக வரை தந்து திருப்பலி ஜெபித்திருக்கிறார். உங்கள் அனைவர் சார்பாக வாழ்த்துக்களும் இந்த நாளில் நன்றிகளும் தெரிவித்துக் கொள்ளும் விதத்திலே பொன்னாடை அணிவித்து நம்முடைய நன்றியை தெரிவிப்போம். தொடர்ந்து அனைத்து அருத்தந்தைகளுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அருமையான மழை பெஞ்சிருக்கு, ஒரு பிளெஸ்ஸிங் நமக்கு வந்திருக்குது. ட்ரெஸ்லிங் தான், ரொம்ப பெரிய மழை இல்லை. அதே போன்று ஒரு சாட்சியம் சொல்ல வேண்டிய பல சாட்சி நடந்த அற்புதமுள்ள ஒரு ஆலயமாக நான் கருதுகிறேன். ஏனென்றால் 2019 நடந்து முடியாத ஒரு கேஸு இன்னைக்கு முடிஞ்சு ஹைகோர்ட்டிலிருந்து உயர்நீதிமன்றத்திலிருந்து அழைப்பு வந்தது. அதாவது அந்த கேஸ் ஜெயிக்கிற வாய்ப்பே இல்லை. ஒண்டிப்புதூர் இருக்க தாயங்கிற இடத்துல வழி பிரச்சனை இருக்குது. புறம்போக்கில் நம்ம வழி பயன்படுத்தி கொண்டு 30-40 வருடம் பயன்படுத்தி கொண்டு இருந்தோம். அங்கே இருக்கிற நபர்கள் நமக்கு எதிராக வழக்கு தொடுத்தார்கள். அது உயர்நீதிமன்றத்துக்கு சென்றது. அது புறம்போக்காக இருப்பதால் கண்டிப்பாக வாய்ப்பு உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஹைகோர்ட் லாயர்ஸ். ஆனால் இன்று காலையிலே அதிசயமாக அந்த உயர்நீதிமன்றத்திலிருந்து நம்முடைய அருத்தந்தை வக்கீலாக இருக்கிறாரு. அவர் அழைத்து சொன்னார்,
பிளெஸ்ஸிங் தான் வினோத்து நமக்கு ஆர்டர் ஆயிடுச்சு. அவங்களுக்கு 10 அடி வழிபட்டு கொடுத்தா போதும், ஆனால் மற்றபடி நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் என்று அந்த உயர்நீதிமன்றத்தில் அது சின்ன பிறருடைய ஆசீர்வாதமாக எடுத்துக்கொள்கிறேன். கரவொலி எழுப்பி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இது ஒரு ஆசீர்வாதமான நாள். அதே போன்று இன்றைக்கு இன்னொரு நிகழ்வு நடந்தது. நானும் சின்ன ஃபாரில் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு பீட்டர்னு ஒருத்தர் வந்து ஜெபம் பண்ணிட்டு போகிறார். பீட்டர்னாவும் ராயப்பர் தான். சின்னப்பர் ஆலயத்தில் பீட்டர்னு ஒரு ஜெபம் பண்ணிட்டு போகிறார், வாட்ச்மேன். அவரை கூப்பிட்டு கேட்டேன், இனிமேல் இந்த சின்னப்பர் ஆலயத்தில் வாட்ச்மேனாக இருந்துக்கிறீங்களா கேட்டேன். இருந்துக்கிறேன்னு சொன்னால் அடுத்த மாதத்துலேருந்து அவர் வர இருக்கார். சின்னப்பர் ஆலயத்தில் பீட்டர் என்பவர் வாட்ச்மேனாக வரார். பாருங்க, பீட்டரும் பவுலும் சேர்ந்து விடுகிறார்கள். எல்லாம் அதிசயமே நடக்குது. அதனால் அற்புதமான ஆலயம். தொடர்ந்து ஜெபிப்போம். பல்வேறு அற்புதங்கள் சின்னப்பர் வழியாக ஆண்டவர் நமக்கு செய்வார். உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. திருப்பலி முடிந்தவுடன் அனைவரும் அந்த ஜோடனை செய்யப்பட்டிருக்க சின்னப்பருடைய சுரூபத்துக்கு செல்வோம். அதன் பிறகு உங்கள் அனைவருக்கும் இனிப்பானது வழங்கப்படும். வாழ்ந்த சகோதர சகோதரிகளே, பங்கு தந்தை அவர்கள் திடீரென்று ஒரு ஃபோன் கால். நான் தான் பொதுவாக ஃபோன் பண்ணுவேன், ஆனால் அவர் எனக்கு ஃபோன் பண்ணார். என்னென்னு கேட்ட பொழுது 29 மாலை பங்குக்கு வருகை தர வேண்டும், திருப்பலி ஒன்று நிறைவேற்ற வேண்டும், கண்டிப்பாக வர வேண்டும் என்று சொன்னார். நான் யோசித்தேன். இருந்தாலும் தந்தை அவர்கள் அழைத்தார்கள். ஆகவே சிறப்பான அழைத்தலுக்கும் இந்த வாய்ப்புக்கும் சிறப்பாக நன்றியை உரித்தாக்குகின்றேன். மே மாதம் டிரான்ஸ்ஃபர் போடுற நேரத்தில் லிஸ்ட்டு அப்படியே கைக்கு வந்தது. ஆயிரம் அவர்கள் எல்லாருக்கும் ஒரு கையில் லிஸ்ட்டு கொடுத்தாங்க. லிஸ்ட்டு படித்து பார்த்துட்டு இருக்கிற பொழுது ரத்னபுரி அப்படின்னு பேர் பார்த்தா அருத்தந்தை வினோத் லாயர் அப்படின்னு போட்டிருந்தது. அது படித்தவுடன் எல்லையில்லாத சந்தோஷம். எனக்கே அவ்வளோ சந்தோஷம்னா உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் என்பது தெரியாது. அதனால் நல்ல ஒரு வாய்ப்பு, மீண்டும் ஒரு புதுப்பிக்கின்ற ஒரு நிலைப்பாடு. ஆகவே அருத்தந்தை அவர்கள் பல அனுபவங்களோடு இருக்கின்றார்கள். நம்முடைய பங்கில் சிறப்பானத்தில் வழிநடத்த ஆர்வத்தோடு உற்சாகத்தோடு இருக்கின்றார்கள். ஆகவே இணைந்து இதோ இறை வழிபாட்டில் ஆன்மீகத்திலே வளர உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இவ்வளோ பேர் வந்திருக்கின்றீர்கள். ஜெபித்ததற்காய் நன்றியை உரித்தாக்குகிறேன். இத்திருவிழா நம்ம அனைவருக்கான திருவிழா. ராயப்பர், சின்னப்பர் பெயரை தாங்கியவர்களுக்கு மட்டுமல்ல, கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அனைவருக்குமே இது ஒரு மாபெரும் விழா. ஏன்னா அந்த தூண்கள் இல்லை என்றால், அந்த புனிதர்களுடைய வாழ்வு இல்லை என்றால், ரத்தம் சிந்தாமல் இருந்திருந்தால் நமக்கு கேள்விக்குறிதான். இன்று அவர்கள் அர்ப்பணித்திருக்கின்றார்கள். திரு அவை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அறிவிப்போம், நற்செய்தியாளர்களாக வாழ்வோம், என்னுடைய சாட்சிகளாக திகழ்வோம். எழுவோம் இறுதிச் செபத்துக்கு. மன்றாடு போமாக. ஆண்டவரே, திரு உணவால் நாங்கள் ஊட்டம் பெற்றுள்ளோம். அதனால் அப்பம் பிடுவதிலும் திருத்தூதர் கற்பித்தவற்றிலும் நிலைத்து நின்று உமது அன்பால் உறுதி பெற்று ஒரே இதயமும் ஒரே ஆன்மாவும் கொண்டவர்களாய் உமது திரு அவையில் வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பாசீர் பெற தலை வணங்கி நிற்போம். புனித பேதுருவின் மீட்பளிக்கும் நம்பிக்கை அறிக்கைகளில் உங்களை நிலைநிறுத்தி அதன் வழியாக திரு அவையின் உறுதியான நம்பிக்கையில் உங்களை நிறுவிய எல்லாம் அல்ல இறைவன் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. புனித பவுலின் அயரா போதனையால் உங்களுக்கு அறிவுரை தந்த இறைவன் அவரது எடுத்துக்காட்டால் நீங்களும் பிற சகோதர சகோதரிகளை கிறிஸ்துவிடம் அழைத்து வர உங்களுக்கு என்றும் அறிவுறுத்துவாராக. புனித பேதுரு சிலுவையாலும் புனித பவுல் வாளாலும் பரிசாக பெற்ற அந்த விண்ணக வாழ்வுக்கு பேதுரு தமது தலைமைத்துவத்தாலும் பவுல் தனது போதனையாலும்
இவ்விருவரும் தமது பரிந்துரையாலும் நம்மை மகிழ்வுடன் அழைத்து செல்வார்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. இறை வார்த்தைகளை செயல்களால் போதித்து புனிதர்களாக உயர சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் இருக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் இருக்கிறார். அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவரை துதித்து ஆராதித்து அருமையான நாளை தந்ததற்காக ஆண்டவர் நன்றி செலுத்துவோம். புனித பேதுருவை, புனித பவுலை நமக்கு துணையாளராக வழிகாட்டிகளாக தந்த ஆண்டவர் இதோ அவர்களைப் போல நாமும் வாழ ஆண்டவர் அருள் புரிவாராக. தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். அனைவரும் சேர்ந்து வெறும் தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். நம்பியுள்ள ஆண்டவரே இதோ பாடி துதித்துக் கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு சகோதரனின் சகோதரியும் நீரை ஆசீர்வதிக்கப்பட்டு ஆவிகஞ்சம் என்றாடுகிறோம். ஆண்டவரே உம்மால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. நீரை எங்களை ஆசீர்வதிப்பீராக, அபிஷேகத்தை பொழிவீராக. ஆண்டவரே இதோ திருச்சபையினுடைய இரு தூண்களாகிய புனித பிராயப்பர் சின்னப்பருடைய திருவிழாவாகின்ற அவர்களைப் போல நாங்களும் வாழ வரம் தாரும். ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்டு ஆவிகஞ்சம் என்றாடுகிறோம். இயேசுவே அபிஷேகமுள்ள கரத்தாலே எங்கள் ஒவ்வொருவரை தொட்டு ஆசீர்வதிப்பீராக.
அன்பு ஆண்டவரை நீரை வழி நடத்தும். எப்படி புனித பேதுரும் புனித பவுலும் உமக்கு சாட்சிகளாக வாழ்ந்தாரோ அதே போல நாங்கள் வாழ்க்கைகளை உமக்கு சாட்சிகளாக வாழ வரம் தரும்படியாகும், அருள் பொழியும்படியாக கெஞ்சமென்றாடுகிறோம். வல்லமையுள்ள ஆண்டவரே, அதிசயங்களை செய்கிறவரே, அற்புதங்களை செய்கிறவரே, இதோவை பார்த்து மன்றாடுகிறோம். எங்கள் வாழ்விலும் அற்புதங்கள் அதிசயங்களை செய்து ஆசீர்வதிப்பீராக, வழி நடத்துவீராக. ஆண்டவரே, எங்கள் உள்ளத்தில் இருக்கிற அனைத்து ஜபங்களும் தூபம் போல உம்முடைய பாதம் இழுவனவாக, உச்சன் தலை முதல் உள்ளங்கால்வல் இருக்க எல்லா நோய்களையும் அபிஷேகமுள்ள கருத்தா தொட்டு ஆசீர்வதித்து குணப்படுத்துவீராக. மனக்கவலை எல்லாம் போக்குவீராக. ஆண்டவரே, உம்மால் முடியும், உம்மால் மட்டுமே முடியும். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார், இன்றும் நமக்குள் வசிக்கிறார். அனைவரும் முழந்தார் படியிட்டுக் கொண்டு அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஆண்டவரால் எல்லாம் கூடும், அவரால் மட்டுமே முடியும் என்ற சிந்தனையோடு எவ்வாறு புனித பேதுருவையும் புனித பவுலடியாரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தினாரோ அதே ஆண்டவரிடம் மன்றாடுவோம். ஆண்டவரை, எங்களையும் ஆசீர்வதியும், எங்களையும் வழிநடத்தும், எங்களை பாதுகாத்துக் கொள்ளும், உமக்கு சாட்சிகளாக வாழ வரம் தாரும் ஆண்டவர் என்று சொல்லி இரு கரங்களையும் பிரித்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்கிறோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். பாந்தவர்களே, இந்த நேரத்திலே நிறைய நபர்கள் நன்கொடை தந்திருக்கிறீர்கள். பேரை சொல்ல வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறீர்கள். அவர்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கின்றோம். பங்கின் வளர்ச்சிக்காக பல்வேறு விதத்தில் உதவி செய்கின்ற பல்வேறு நபர்கள், சில நபர்கள் ஒவ்வொரு நாளும் ஆலயத்தை தூய்மைப்படுத்துவதும் இன்னும் ஏராளமான ஒலி போன்ற ஏராளமான வேலையை செய்கிற அனைத்து நல்லுள்ளங்களையும் ஆண்டு நிம்மதியாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இங்கே வந்திருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. மாண்புயர் கீதம் பாடி ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம்.
பணி நின்றவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமேலாம் தன்னகத்தை கொண்ட அப்பமிதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் மறைபுடலை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் தாரும். தந்தையாகி இறைவனோடு தூயாவியின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் எழுந்து நின்று மாதாள் பாடல் பாடும் பொழுது நாம் ஜோடனை செய்யப்பட்ட சின்னப்பருடைய அந்த சுருவத்திற்கு முன்பாக போய் நிற்போம். கல்வாரிக்கு முன்பாக அனைவரும் ஒன்று கூடுவோம். மாதா பாட்டு.
சின்னப்பரின் அருளை தினம் நாம் வேண்டுவோம், மகா தினம் வேண்டுவோம். நமது பங்கின் காவலர் புகழ் பாடுவோம், மகா புகழ் பாடுவோம். சின்னப்பரின் அருளை தினம் நாம் வேண்டுவோம், மகா தினம் வேண்டுவோம். தூயாவியின் ஆலயம் நாம் தானே, தூய நடத்தைகள் கைகொள்ள சொன்னாரே. தூயாவியின் ஆலயம் நாம் தானே, தூய நடத்தைகள் கைகொள்ள சொன்னாரே. உலகத்தில் இயல்பினில் வாழாமல் உண்மைக்கு சான்றாய் வாழ சொன்னார். உலகத்தின் இயல்பினில் வாழாமல் உண்மைக்கு சான்றாய் வாழ சொன்னார், உண்மைக்கு சான்றாய் வாழ சொன்னார். நமது பங்கின் காவலர் புகழ் பாடுவோம், மகா புகழ் பாடுவோம். சின்னப்பரின் அருளை தினம் நாம் வேண்டுவோம்,